நாளிலும் கூட தேவ கரத்திலே வரத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். இந்த நல்ல நேரத்திலே கர்த்தருடைய பெரிதான கிருபை, இரக்கம், தயவு கடந்த 17 நாட்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் 2024 வருஷம் 17 நாட்கள் கனிமணி போல பாதுகாத்த தேவன் இந்த 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே வந்து நிற்கத்தக்கதாக அவருடைய ஆலயத்திலே நாம் அவரை கனப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் அவரை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் தேவன் நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான நேரத்திற்காக ஆசீர்வாதமான வேலைக்காக ஒரு நிமிஷம் நன்றி கலந்த இருதயத்தோடு தேவனை நாம் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி நாம் ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நீ துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீர், நீ ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறீரப்பா. என் மகிமையின் தேவன் மாறாதவராய் நேற்றும் இன்றும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. அப்படிப்பட்ட தேவன் உம்முடைய துதிக்கிறோம். உம்முடைய அன்பு, இரக்கம், கிருபை, தயவிலே நாங்கள் இந்த நல்ல நாளிலும் இந்த ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து இதோ இந்த 2 மாதங்கள் கனிமணி போல பாதுகாத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய தயவு பெரியது, உடைய இரக்கம் பெரியது, உடைய அன்பு பெரியது, உடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே அது எண்ணில்லாததப்பா. நாங்கள் சொல்லி முடியாதவைகளை நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீரப்பா. உடைய இரக்கத்திற்காய் உடைய அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை வாய்களை திறந்தற்காய் நன்றி அப்பா. எங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்த எங்கள் உதடுகளை விரிவாய் திறந்தற்காய் நன்றி அப்பா. எங்கள் வாய்களை விரிவாய் திறந்தற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நல்ல நேரத்திலும் உடைய பலத்த கரத்திலே ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே உம்மை கனப்படுத்த மகிமைப்படுத்த உடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே ஆயத்தமா உள்ள பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. உடைய இரக்கமும் உடைய மகிமையும் உடைய மகத்துவமும் பெரிதாக இருக்கிறதப்பா. அப்படிப்பட்ட மகிமையின் தேவன், மகத்துவத்தின் தேவனாகி உமக்கு நன்றி சொல்லி உடைய கரத்தில் இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும், உடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படும். தொடர்ந்து உடைய கிருபையிலும் இரக்கத்திலும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். இந்த நேரத்திலே தேவ நாம மகிமைக்காக நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 538வது பாடல், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்கிற பாடல் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், நம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், நம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசன் வீசிடும் நாமம். பரிமள தைலமும் பாசுவின் நாமம், பாரெங்கும் வாசன் வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், நம் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானம் இயேசுவின் நாமம். வானிலும் பூவில் மேலான நாமம், வானாதி வானம் இயேசுவின் நாமம்.
இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவப்பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவப்பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். நம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நேரத்திலும் ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மைகள் செய்த இயேசுவுக்கே என்கிற பாடல் பாட்டு புத்தகத்திலே 333வது பாடல். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்கிற பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் பாடுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போது மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதில் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே.
நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைக்காய், அளவில்லாவரின் கிருபைக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லா இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லா இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைக்காக இன்னும் ஒரு பாடலை பாடுவோம். நாம் எழுந்து நின்று கர்த்தரை கனப்படுத்தி அவருடைய நாம மகிமைக்காக, கர்த்தர் இம்மட்டும் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தினதற்காக அவருக்கு நன்றி கலந்த இருதயத்தோடு அவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபித்து பிறகு அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா என்கிற பாடலை பாடி நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நாம் எழுந்து நின்று நம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தொடர்ந்து நாம் பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்மளை யாராவது ஒரு கர்த்தருடைய கரத்தில் இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து நாம் ஜெப வாஞ்சையோடு தேவ சமூகத்திலே வந்து, நான் கர்த்தர், நான் பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆகவே நாம் ஒரு நிமிஷம் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக நாம் ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென். ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென். நன்றி அப்பா, நன்றி ஐயா.
ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். பலப்படுத்தும் அப்பா. ஆமென், ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென். சுகம் தந்ததற்காய், பலன் தந்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஐயா. இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. ஆமென், ஆமாண்டவரே. எடுத்து போறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசப்பா, உமக்கு நன்றி. ஆமென், ஆமென் அப்பா. ஆமென் இயேசுவே. இயேசுவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஆமாண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். கிருபை செய்தருளும். ஆமென், ஆமாண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், பலப்படும். ஆமாண்டவரே, நன்றி, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஆமாண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆயத்தப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும் ஐயா. ஆமென். நன்றி, நன்றி அப்பா, நன்றி ஐயா. எஸ் அப்பா, நன்றி, நன்றி ஐயா. கிருபை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. ஆமென், ஆமென். இயேசுவே, நன்றி, இயேசுவே, நன்றி, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. நீர் மட்டும் ஆசீர்வதித்தீர், எங்களோடு இருந்து எங்களுக்கு அநேக நன்மைகளை செய்தீர். எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்தீர் அப்பா, இரக்கங்களை கொடுத்தீர், கிருபையை கொடுத்தீர். நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை அப்பா. உம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. இரக்கமும் மகா ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் நிறைந்த உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்காய், உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மாறாத வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய தயவு எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. இதை மகிமைப்படும். ஆமென். இனிமாய் கூட நம்ம மத்தியிலே மகன் ஜோசப் நாளிலே கூட உலகம் எங்கும் இந்த நாட்களிலே நடைபெறுகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பிள்ளைகள் உற்சாகத்தோடும், உண்மையான உத்தமான இருதயத்தோடும், பரிசுத்தத்தோடும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க, அந்த ஜீவ அப்பத்தை புசிக்க, அது நமக்கு வரும் நாட்களிலே பலத்தை கொடுத்து, நமக்கு சுகத்தை கொடுத்து, பத்திரத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து, இந்த ஆயுசு நாட்களிலே வார்த்தை என்னும் அப்பத்தினாலே நாம் பலனடையும்படியா, ஜீவனோடு இருக்கும்படியா, நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ தண்ணீர் என்றார். அந்த பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீரை நம் இலவசமாய் பருக தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஜீவ தண்ணீரை, வார்த்தை என்கிற மன்னாவையும் புசிக்க இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வேலைக்கா, இது உலகெங்கும் கேட்கிற எல்லா ஜனங்களுக்கு அது பிரயோஜனப்படும்படியா, அநேகர் தேவனை இன்னும் அதிகமாய் வார்த்தையிலே நிலைத்து நிற்க, கர்த்தருக்கென்று கனி கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் அதை பலப்படுத்தும்படியாக இந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, நன்றி. ஆமென், ஆமென் அப்பா. இயேசுவே, இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென், ஆமென்.
இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென், ஆமாண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே, நன்றி, நன்றி அப்பா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமாண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே இரக்கம், இரக்கம், இரக்கம் அப்பா. ஆமென், ஆமென். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே இரக்கம், இரக்கம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஆமென். தேவன் மட்டுமாய் நம்ம ஒருவருடைய ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். வார்த்தை என்னும் மன்னாவிலே ஆண்டவரே எங்களை போஷிக்க போகிறவரே, ஜீவ தண்ணீராகிய பரிசுத்தாவினுடைய வல்லமையிலே நாங்கள் நிரம்பத்தக்கதா பலத்தையும் ஆண்டவரே பத்திரத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து எங்கள் மத்தியிலே நீர் வார்த்தையாய் ஜீவித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. பரிசுத்தாவியை எங்களோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய வல்லமையிலே நிரப்புனதற்காய் நன்றி. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஆசீர்வாதங்களை பெற தகுதியுள்ளவர்களாய் எங்களை பிரித்தெடுத்தற்காய் நன்றி அப்பா. தேவ தயவு கிருபை தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். நிறைய மகிமைப்படும். ஆமே. கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் நின்ற வண்ணமாக 443வது பாடலை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்கிற பாடல் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 443 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், உம்மை முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், எல்ரோய்
எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாம். யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பேன், முழு பலத்தோ அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பேன், முழு பலத்தோ அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் எழுந்து நின்ற வண்ணமாக இந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் சங்கீத புத்தகத்தை வாசித்து நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 59 நாம் மாறி மாறி வாசிக்கலாம். 59ஆம் சங்கீதம். மௌனமாய் இருக்கிற என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்து பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். சேனைகளின் கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீ சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும். வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதேயும். இதோ தங்கள் வாய்களால் கக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது, கேட்கிறவன் யார் என்கிறார்கள். அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர்களை கொன்று போடாதேயும், என் ஜனங்கள் மறந்து போவார்களே. எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே, உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரகத்திலே நிர்மூலமாக்கும். இனி இராதபடி அவர்களை நிர்மூலமாக்கும்.
அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாயைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்துக் கொண்டிருப்பார்கள். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சலமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனேன். என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம், கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் நின்ற வண்ணமாக நாம் கடந்த வாரத்திலே கடந்த 3 வாரங்களாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிற புறஜாதிகளின் துவக்கமும் முடிவும் என்கிற செய்தியினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் கலாத்தியர் புஸ்தகத்திலே கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே கலாத்தியர் 3:14-15 நாம் வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன். மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோடு ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. 16 ஆபிரகாமும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆமென். வாசித்த வார்த்தையை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அதனுடைய மகிமையான காரியங்களை அறிந்து கொள்ள ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான வேளையிலே உடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்கும், அதை குறித்து அதனுடைய மகிமையை, மகத்துவங்களை, ஆசீர்வாதங்களை தியானிக்கத்தக்கதாக தேவ கிருபை கொடுத்திருக்காய். நன்றியப்பா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரப்பா. நீரே ஆவியான தேவனாய் எங்கள் மத்தியிலே இருக்கிறவராய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலே வாசித்த வார்த்தைகள் உள்ள காரியங்களை, அதனுடைய ஞான அர்த்தங்களை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீரே பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். பேசுகிற அடியானை மறைத்து மூடி பேசும் நீர் அன்றைக்கு மோசையோடு கூட வார்த்தையாய் இருந்து பேசினதும் இன்றைக்கும் அதே தேவனாய் இருந்து வார்த்தையிலே நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அந்த வார்த்தையானது வல்லமையுள்ளது, அது மகிமையானது, அது ஆசீர்வாதத்தையும் எச்சரிப்பையும் தருகிறதாக இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளத்தக்கதா தேவ இரக்கம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் அப்பா. நீர்தாமே இந்த நேரத்தில் அதனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக தேவ இரக்கம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் கடந்த 3 வாரங்களாக புறஜாதிகளுக்கு தேவன் என்ன ஒரு காரியத்தை முன்குறித்திருக்கிறார், புறஜாதிகள் என்றால் யார், எப்படி அவர்கள் புறஜாதிகள் என்று சொல்லப்பட்டார்கள், இன்றைக்கு புறஜாதிகளுக்கு தேவனுடைய காரியம் எவ்விதமாக இருக்கிறது என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த 3 வாரங்களாக இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் அநேக காரியங்களை ஈடுபட்டு கொண்டு வந்து இஸ்ரவேலர்களை அநேக நேரங்களிலே தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் புறஜாதிகள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று அவர் பழைய ஏற்பாடு முழுவதுமாக அங்கே இஸ்ரவேல் கூட அவர் அங்கே எப்பொழுது ஆபிரகாமை பிரித்தெடுத்தாரோ, ஆபிரகாமோடு கூட அங்கே அவர் தன்னுடைய வார்த்தையை அங்கே சொல்லி அங்கே ஜனங்களிலிருந்து தன்னுடைய பிள்ளைகளை அங்கே பிரித்தெடுத்து அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை, அவர்களுக்கென்று ஒரு காரியத்தை கொடுத்து அங்கே பிறகு மோசே என்கிற ஒரு மகத்தான தீர்க்கதரிசி அனுப்பி நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு புத்தகத்தையும் கொடுத்து அந்த புத்தகத்தின்படி ஜீவிக்க வேண்டும், அதன்படி நியாயத்தீர்க்க வேண்டும், அதன்படி நடந்து கொள்ள வேண்டும், கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டும், அதை நீங்கள் கை கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்,
அதை நீங்கள் கை கொள்ளாமல் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு சாபமும், உங்களுடைய பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும், அது மட்டுமல்ல உங்களுடைய தேசமும் அடிமைப்பட்டு போகும், நீங்களும் அடிமையாவீர்கள் என்று அங்கே தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரித்தார். ஆனால் அவர்களை ஆண்ட ராஜாக்கள் அங்கே சாலமோனிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவராக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அங்கே தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் அங்கே சிறிது நாட்கள் கடைபிடிப்பதும், பிறகு தவறிப்போவதும், பிறகு அவருடைய சந்ததியிலே அவர்களுக்கு பிறக்கிற மகனோ அல்லது அந்த பேரப்பிள்ளைகளோ மறுபடியுமாக ஆண்டவருக்குள்ளாக வருவதும், பிறகு மறுபடியும் அந்த சந்ததி அங்கே தவறாய் போவது, இப்படி தொடர்ந்து நடந்த பொழுது தேவன் அவர்களை அங்கே எசேக்கியேல் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய காலத்திலே அவர்கள் அடிமைப்பட்டு போவதை அங்கே எச்சரித்து, நீங்கள் பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போவீர்கள் என்று சொல்லி அடிமைப்படுத்தினார். பிறகு அங்கிருந்து நெகேமியா நாட்களிலே அங்கே அவர்களுடைய ஆலயமும் இடிக்கப்பட்டு போனது. மறுபடியுமாக சாலமோனால் கட்டப்பட்ட அந்த ஆலயம் இடிக்கப்பட்ட பிறகு நெகேமியா மூலமாக அங்கே தேவனுடைய ஊழியர்களாகிய எஸ்ரா இன்னும் அநேக தேவதாசர்கள் மூலமாக அந்த ஆலயமானது மறுபடியும் கட்டப்பட்டு தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை அந்த ஜனங்களுக்கு சென்றது. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய சத்தத்திற்கும் கீழ்ப்படியவில்லை. பிறகு தேவனே இந்த பூமியிலே மனிதனாக இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே வந்து அவரும் தன்னுடைய ஜீவியத்தை குறித்தும் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சுவிசேஷமானது அங்கே முதலாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த யூதர்களுக்கும் செல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே கடந்த வாரங்களிலே நம்ம வாசித்து தியானித்தோம். ஆனாலும் அவர்கள் என்ன செய்யவில்லை, அந்த வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு சிறு கூட்டம் மட்டும் அங்கே அவரை ஏற்றுக்கொண்டு அவரை மேசியா என்றும் அவரை கிறிஸ்து என்றும் அவர்தான் நம்ம ஒவ்வொருவருடைய பாவத்திற்காக, அது மட்டுமல்ல அவரே உலக ரட்சகர், அவருடைய இரத்தமே நமக்கு மீட்பை தருகிறது என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டது ஒரு சிறு கூட்டம் இருந்தது. பிறகு இந்த இஸ்ரவேலர்களுக்கு மறுபடியும் அந்த கட்டப்பட்ட அந்த ஆலயமும் இடிபட்டு போய் ஜனங்களும் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் யெகோவா என்கிற அந்த பழைய பெயரையே சொல்லிக்கொண்டு அந்த பழைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து கொண்டு இன்றைக்கும் அவர்கள் அந்த எருசலேம் பட்டணத்திலும் இன்னும் உலகமெங்கிலும் சிறு கூட்டமாக கூடிக்கொண்டு அங்கே பஸ்கா பண்டிகையையும் இன்னும் அங்கே மேசியா எங்களுக்காக வந்து எங்களை மீட்க வருவார் என்று சொல்லி அவர்கள் இன்றைக்கும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க இஸ்ரவேல் என்கிற ஒரு யூடியூப் சேனலே இருக்கு, நீங்க அதுல பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அவர்கள் அந்த அந்த செவிரின் பெயர் புலம்பல் செவிர் என்று பெயர். அந்த புலம்பல் செவிர் அருகே நின்று தங்களுடைய தலைகளை மோதிக்கொண்டு இன்றைக்கும் அவர்கள் ஜெபித்து தேவ சமூகத்திலே தாழ்த்தி வருடந்தோறும் பஸ்கா பண்டிகையை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஆனால் தேவன் அவர்களை விட்டு அங்கே பரிசுத்தாவியான அந்த பெந்தகோஸ்து நாளிலே பரிசுத்தாவியானவரை கொடுத்து பிறகு பரிசுத்தாவியானவர் புறஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்று சொல்லி அதை நம்ம வாசிக்கும் பொழுது நீங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் வாசிங்க. அப்போஸ்தலருக்கு முன்பாக நாம் இன்னொன்றை வாசிக்கலாம். லூக்கா 21:24 வாசிக்கலாம். இங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஆவார்கள் என்று இயேசு கிறிஸ்து அங்கே அவர்களுக்கு சொல்லுகிறார். வாசிக்கலாம். சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியரால் மிதிக்கப்படும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் போதும் பாருங்க. இந்த 24 ஆண்டவர் சொல்றாரு, பட்டய கருக்கினாலே அங்கே ரோமர்களுடைய காலத்திலே நீக்ரோ மன்னன் வந்து அந்த ஆலயத்தையும் அங்க இருக்கிற ஜனங்களை முழுவதினால அங்கே பட்டயத்தாலை வெற்றி கொண்டு போட்டு இவர்கள் புறஜாதிகளுக்குள்ளாக உலகம் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போய்
அங்கே சிதறடிக்கப்பட்டு போனார்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார் அதைத்தான், புறஜாதிகருடைய காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் என்ன செய்யப்படுமாமாம், புறஜாதியராலே மிதிக்கப்படும் என்று அங்கே ஆண்டவர் சொன்னார். அப்ப அந்த காலத்திலே இப்போ நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு வருகிறோம். புறஜாதிகளாகிய நாம், நமக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், அதைத்தான் அங்கே நீங்க வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு எப்பொழுது இருந்து புறஜாதிகளுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், எப்படி அந்த ஆசீர்வாதம் அது புறஜாதிகளுக்கு வரும் என்று அங்கே இப்பொழுது நம்ம வாசித்த அந்த கலாத்தியர்ல நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். கலாத்தியர் 3:14 அங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். வாசிக்கலாம். கலாத்தியர் 3:14 வாசிக்கலாம். போதும் பாருங்க. தேவன் ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் என்ன சொன்னார், நீ உன் தாயையும் உன் தகப்பனையும் விட்டு புறப்பட்டு போய் நீ புறஜாதிகள் அங்கே இந்த தேவர்களோடு கலந்து கொள்ளாதபடி என் நாமத்திற்கென்று நீ என்ன செய்யப்பட வேண்டும், நீ புறப்பட்டு வந்து விடு. என்னென்றால் ஆபிரகாம் அங்கே அங்கே கல்தேயார் என்கிற ஊர் என்கிற பட்டணத்திலே புறஜாதிகள் இன்றைக்கு என்ன வழிபாடுகளை செய்து கொண்டு வருவார்கள், அந்த வழிபாடுகளை ஆபிரகாமும் ஆபிரகாமுடைய தகப்பனாரும் செய்து கொண்டு வந்தார். அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை அதையெல்லாம் விட்டு பிரித்தெடுத்து அங்கே அதிலிருந்து வெளியே வந்து, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததி இந்த பூமியிலே அவர்களும் பூமியிலே மண்ணை போலவும், இன்னும் ஒரு சந்ததி அவர் சொல்லுகிறார் பூமியிலே அல்ல அது வானத்திலே நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று சொல்லி. ஆகவேதான் இந்த ஆசீர்வாதம் இந்த புறஜாதிகளாகிய நமக்கு, பாருங்கள், புறஜாதிகளாகிய நமக்கு தேவன் கொடுக்கும்படியாக இந்த ஆசீர்வாதம் யாரின் மூலமாக வருகிறதாமா, இயேசு கிறிஸ்துவினாலே. கிறிஸ்து இயேசுவினாலே. யார் மூலமாக? கிறிஸ்து இயேசுவினாலே. ஆபிரகாமுக்கு உண்டான, ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்து சொல்லி போனாரோ, ஆபிரகாமுடைய சந்ததியை எப்படி ஆசீர்வதித்தாரோ அந்த ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாக ஆண்டவர் என்ன செய்தாராமா, நம்மை விசுவாசத்திலே, ஆபிரகாமுக்குள்ள என்ன விசுவாசம் இருந்ததோ அந்த விசுவாசத்தை நாம் பெறும்படியாக. ஆமென். அதுதான் நாங்க சொல்லியிருக்க. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்கலாம், அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். இப்படி ஆயிற்று. பாருங்க, வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு என்னென்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தத்தை புறஜாதிகளாகிய நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் தேவனாக, இரட்சகராக, பரிகாரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த விசுவாசத்திற்கு அடையாளமாக, எப்படி அன்றைக்கு ஆபிரகாமுக்கு அந்த சந்ததிக்கும் அந்த விசுவாசத்திற்கு அடையாளமாக அங்கே ஆண்டவர் எதை கொடுத்தார்? விருத்த சேதனம் என்கிற ஒன்றை ஆண்டவர் கொடுத்தார். ஆகவேதான் அன்றைக்கு இருந்த யூதர்கள், இஸ்ரவேலர்கள் முழுவதுமாக ஆண்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டார், சர்க்கம்ஃபரன்ஸ் செய்து கொண்டார்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு அந்த ஞானஸ்நானம் என்பதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். அதைத்தான் நீங்க வாசிக்கலாம். வாசிப்போம். 26 வாசிக்கலாம். இதே அதிகாரத்துல பாருங்க, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். இப்ப புறஜாதிகளை குறித்து ஆபிரகாம் பேசுகிறார். இப்ப பிரஜாதிகள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறதுனாலே இப்பொழுது நீங்கள் தேவனுடைய புத்திரராகி இருக்கிறீர்கள். ஆமென். இப்ப நம்ம யாருடைய புத்திரர்கள் கிடையாது. நம்ம யாருடைய புத்திரர்கள் கிடையாது. ஏவாளால் வஞ்சிக்கப்பட்டு, ஏவாளால் ஏமாற்றப்பட்டு அந்த காயின் சந்ததியிலிருந்து நாம் இப்பொழுது என்ன ஆகியிருந்தோம்? பிரித்தெடுக்கப்பட்டு, இரத்தத்திலே கழுவப்பட்டு
அந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நாம் வெளியே வந்து, ஆமென், அதைத்தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார், மாறுபாடுள்ள அந்த சந்ததியை விட்டு நீ வா என்று. ஏனென்றால் அவர்கள் மாறுபட்டவர்கள். எப்படி மாறுபட்டவர்கள்? தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாகவும் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் அநேக வழிபாடுகளை செய்து கொண்டு தேவனாலே படைக்கப்பட்டவைகளை வழிபாடு செய்து கொண்டு வருகிற மாறுபட்டவர்கள், தேவனை மறந்து போனவர்கள், தேவனுக்கு எதிர்த்து நின்றவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய சுயத்திலே நடந்து கொண்டவர்கள், தங்களுக்கென்று ஒரு கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தங்களுக்கென்று கட்டளைகளையும் நியமங்களையும் செய்து கொண்டு தங்களுக்கு பிரியமானதை செய்து கொண்டு வந்திருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பானவர்களாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களிலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுக்கிறார். ஆமென். அப்போ இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு நாம் நம்பும் பொழுது அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பிலே நாம் கலிகூறுவதற்கு அடையாளம் தான் என்னது? தேவனுடைய புத்திரராக ஆயிருக்கிறோம். ஏனெனில் அடுத்து சொல்றாரு பாருங்க, வாசிங்க. ஏனெனில் இப்பொழுது பாருங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் அங்கே பரிசுத்த ஆவியிலே நிரம்பி அங்கே ஆண்டவர் இந்த பூமியை விட்டு எடுபட்டு 50 நாளைக்கு பிறகு பெந்தகோஸ்தே என்கிற நாளிலே பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட பேதுரு, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்நானம் எடுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு திரித்துவம் திரியேகம் என்று பேசுகிறவர்கள் பிதாகுமாரன் தான் சரி, அது இயேசு சொன்னது, அது இந்த நேம் ஆஃப் ஃபாதர், இந்த நேம் ஆஃப் சன், இந்த நேம் ஆஃப் ஹோலி கோஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அல்ல. நமக்கு ஒரே தேவன், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, த லார்ட் ஜீசஸ் கிறிஸ்ட், இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிறிஸ்ட் என்று அந்த நாமத்திலே நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அதுதான் என்னது? கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்வது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை நான் என்ன செய்வேன்? அழைத்துக் கொள்வேன், கூப்பிடுவேன். அவர்கள் என் சத்தத்திற்கு செவி கொடுப்பார்கள். அவர்கள் சிறு மந்தையாக இருப்பார்கள். நான் அவர்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தேன். நான் அவர்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று. ஆகவேதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தும் கிறிஸ்துவம் இன்றைக்கு மிகவும் சிறிய அளவில் இருப்பதற்கு ஒரே காரணம் அதுதான். ஏனென்றால் மனிதனுடைய யோசனையிலோ அல்லது மனிதனுடைய வார்த்தையின்படியோ அல்ல, வேதத்திலே தேவன் தன்னுடைய ஆவியானவர் மூலமாக பேசுகிறதை நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோம். அப்போ பேதுரு சொன்னது தவறு என்றால் அப்ப அது பரிசுத்தாவியே தவறு என்று அர்த்தமாகிறது. இன்னைக்கு அநேகர் அதைத்தான் ஆர்குமெண்ட் பண்றாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே எடுக்கக்கூடாது, அது தப்பு என்று சொல்றாங்க, அது கல்ட் என்று சொல்றாங்க. அப்ப சொல்றவங்க தான் யார் என்று நம்ம யூகிக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம் என்ன செய்கிறோம்? ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய புத்திரர் ஆகிறோம். தேவனை நாம் தரித்து கொள்கிறோம். அந்த அடையாளம் நமக்கு கிடைக்கிறது. அந்த அடையாளம் தான் என்னது? பரிசுத்த ஆவி நமக்கு உள்ளாக இருப்பது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து கிரியை செய்கிற காரியமாக இருக்கிறது. சரி, இப்ப நம்ம கடந்து செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். பாருங்க, தேவன் என்ன காரணத்தினால அங்கே புறஜாதிகளை தெரிந்து கொண்டார் என்றால், நீங்க வாசிங்க. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்திலே ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? அம்மா வாசிங்க. அப்போஸ்தலர் 15:14 வாசிக்கலாம். இன்னொருவர் இதற்கு முன்பாக அப்போஸ்தலர் 28:28 வாசித்து பிறகு இந்த 15 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 28:28 முதல்ல வாசிக்கலாம். ஆதலால் பாருங்க, தேவனுடைய ரட்சிப்பு பாருங்க புறஜாதிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ தேவனுடைய ரட்சிப்பு இப்பொழுது யாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது? புறஜாதிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதை பவுல் கொண்டு சென்றார். ஆகவேதான் பாருங்க, அங்க நீங்க வாசிக்கிற அப்போஸ்தலர் 14:27 வாசிங்க.
பாருங்க, தேவன் என்ன செய்தாராமா? புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்தார். ஆமென். அப்போ தேவன் தான் இதை கிரியை செய்கிறார், தேவன் தான் இதை வழி நடத்துகிறார். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நான் இந்த பாஸ்டர் செய்தியை கேட்டேன், இல்ல இந்த பாஸ்டர் எனக்கு இதை குறித்து சொன்னாரு, அல்லது எனக்கு ஒரு டிராக்ஸ் கிடைச்சது, அல்லது எனக்கு ஒருத்தர் பைபிள் கொடுத்தார் என்று. இது தேவன் செய்கிற காரியமாக இருக்கிறது. ஆமென். அப்ப நமக்கு ஒருவர் செய்தியை கொண்டு வந்து சொல்லுகிறார், நமக்கு ஒருவர் வேதத்தை கொடுத்து இதை வாசித்து பாருங்கள், இதிலே தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்று அது நமக்கு தேவன் வாசலை திறந்து கொடுப்பது. ஆமென். அதான் புறஜாதிகள நமக்கு. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்ப தேவன் யாரையெல்லாம் முன்குறித்து இருக்கிறார்களோ அதைத்தான் நீங்க அங்க வாசிக்கிறப்போ வாசிங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 8:30 வாசிக்கலாம். ரோமர் 8:30 வாசிக்கலாம். பாருங்க, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அவர் அழைத்தாரோ அவர்களை நீதிமான். நீங்க நீதிமான் அல்ல. இந்த பூமியில பிறந்த நம்ம ஒவ்வொருவரும் பாவிகள், நம்ம அக்கிரமக்காரர்கள், மீறுதல் செய்கிறவர்கள், துணிகரம் உள்ளவர்கள், நம்ம கொடுமைக்காரர்களாக, அஞ்ஞானிகளாக, தேவனை பற்றி அறியாத ஜனங்களாக இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை முன்குறித்து, தேவன் நம்மை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும்படி நம்மை அழைக்கிற பொழுது அந்த அழைப்பை நாம் என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்கிறோம். ஆமென். பாருங்க, தேவன் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இந்த அழைப்பை கொடுக்கிறார். இந்த பூமியில பிறந்த எல்லா மனுஷனுக்கும் சுவிசேஷம் செல்லுகிறது. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான தேவனுடைய ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு எந்த ஒரு மனிதனை நீங்கள் இன்னைக்கு யார் கையில எல்லாம் மொபைல் இருக்கோ, யார் கையில எல்லாம் இன்டர்நெட் இருக்கோ, யாரெல்லாம் புத்தகங்களை வாசிக்கிறார்களோ அவர்களிடத்திலே இயேசு கிறிஸ்து யார் என்றால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் என்ன செய்வதில்லை? அவரை தேவனாக ஏற்றுக்கொள்வதில்லை, அவரை தேவனாக அவர்கள் அங்கீகரிக்கிறதில்லை. அதற்கு பேர் தான் என்னது? விசுவாசம். அந்த விசுவாசம் அதை தேவன் தான் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஏன் அவர்களுக்கு தேவன் அந்த குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் கொடுக்கிறார் என்றால், அவர்கள் எனக்காக என்ன செய்ய வேண்டுமாம்? அதைத்தான் அங்க பவுல் அவர் பிரிச்சு எடுக்கிறப்ப என்ன செய்கிறார் பாருங்க. வாசிங்க. 9:15 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:15 வாசிக்கலாம். இந்த வசனத்தை அப்படியே வச்சிருப்போம். ரோமர் 8:30 வைத்திருந்து பாருங்கள், தேவன் என்ன செய்ய விரும்பினார் பாருங்க பவுல. அப்போஸ்தலர் 9:15 வாசிக்கலாம். நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறேன். ஆமென். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை அவன் சவுலாக இருந்த பொழுது எப்படி இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை இன்றைக்கு அநேகர் அழித்து கொண்டு வர முயற்சி செய்து கொண்டு அழித்து கொண்டிருக்கிறார்களோ, அதை போல இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் ஒரு பெரிய தளபதியாக அங்கே இஸ்ரவேல் தேசத்துல இருந்து கொள்ளும் பொழுது அவனுக்குன்னு ஒரு அதிகாரம், ஒரு பவர் இருந்தது. சவுல் என்கிற பெயரோடு அவன் இருந்த பொழுது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை கொலை செய்யவும், கூட இருந்து அவர்களை அடித்து துன்புறுத்தவும் செய்தவன் இந்த சவுல். ஆனால் அந்த சவுலை தேவன் சந்தித்து, அங்கே நம்ம அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறப்ப தேவன் அவரை சந்தித்தார். அங்க நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் கேட்கிறாரு அங்க சவுலை பார்த்து, சவுலே, வாசிங்க 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 9:4 வாசிக்கலாம். பாருங்க, ஆண்டவர் பேசுறாரு, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார்? ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய சவுல் அங்கே பவுல் சவுலாக இருந்த பொழுது அவன் அநேக தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்தினான். அதைத்தான் நீங்க அங்க 1ஆம் வசனத்துல வாசிக்கிறப்போ, சவுல் என்னும் இன்னும் கர்த்தருடைய சீசர்களை பயமுறுத்தி
கொலை செய்தான். அது மட்டுமல்ல, இந்த மார்க்கத்தார், எந்த மார்க்கத்தார்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கத்தாரை, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, இயேசு கிறிஸ்துவை அங்கே கிறிஸ்துவாக மேசியாவாக ஏற்றுக்கொண்டவர்களை நான் என்ன செய்தான் பாருங்க, இந்த மார்க்கத்தாரை புருஷரை ஆகிலும் ஸ்திரீயை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை எருசலேமிலே கட்டி கொண்டு போகும்படி ஜப ஆலயங்களிலே நிருபங்களை வாங்கி கொண்டு இப்படி கொலை செய்யவும் அடித்து துன்புறுத்தவும் அவன் புறப்பட்டு சென்று கொண்டு போகிற பொழுது அங்கே வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்து அவனை சுற்றி பிரகாசிக்கிறது. 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்து அங்கே சொல்லுது, சவுலே சவுலே, நீ என்னை அடித்து நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று. அப்போ அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீ யார்? ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கும் பொழுது அதற்கு கர்த்தர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? நீ அந்த முள்ளிலையும் தடியிலையும் சவுக்கிலேயும் நீ என்னை அடிக்கிறது உனக்கு அவ்வளவு ஒன்றும் பெரிய ஹார்டா இல்லையா அப்படின்னு கேட்கிறான். அப்போ அவன் நடுங்கி திகைத்து அங்கே அவன் கேட்பது பாருங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்கிறான். ஏனென்றால் மோசேயை சந்தித்த அதே ஒளி, மோசேயோடு பேசின அதே வார்த்தை. ஏனென்றால் இஸ்ரவேலர்களுக்கு தேவன் ஒளியாக வெளிப்பட்டு அங்கே தேவன் அங்கே எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினாரோ அங்கே சவுல் வாசித்திருக்கிறார், அதை அறிந்திருக்கிறார். அது யார் என்று அவர் அறிந்து கொண்ட மனிதனாக இருந்தார். அதனாலதான் அவர் கேட்கிறாரு, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லும் பொழுது அங்கே தொடர்ந்து அங்கே அனனியா என்கிற ஒரு தேவ மனுஷனாலே அப்போஸ்தலனாகிய பவுல் சந்திக்கப்பட்டு அங்கே தேவன் மனுஷனோடு கூட ஆண்டவர் பேசுகிற காரியம் என்னது, நீ போ, நான் அவனை புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்கு தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய அங்கே பவுல் அங்கே சவுலாக இருந்த பொழுது அவனை சந்தித்து அவனை பவுலாக மாற்றினார். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அவர் பவுல் என்று பெயரை மாற்றிக்கொண்டார். பிறகு அவர் ஆண்டவருக்காக அங்கே தைரியமாக சென்று காரியங்களை அவர் பேசிக்கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அதுதான் 22ஆம் வசனம் சொல்லுது. வாசிங்க, 22ஐ வாசிப்போம். திருஷ்டாந்தரப்படுத்தி அன்றைக்கு அந்த தமஸ்கு என்கிற பட்டணத்திலே இருந்த அநேக யூதர்களுக்கு இந்த இயேசு யார் என்று அறியாமல் அவரை ஒரு சாதாரண மனிதனாக நினைத்து கொண்டிருந்த அந்த யூதர்களுக்கு, நீங்கள் நினைப்பது தவறு, இந்த இயேசுதான் யாரு, இவர்தான் கிறிஸ்து என்று சொல்லி அவர்களுக்கு விளக்கி அங்கே புரிய வைத்து, அதான் திருஷ்டாந்தரப்படுத்துது, எக்ஸ்பிளனேஷன் செய்கிறது, ரிவீல் செய்கிறது, அதை புரிய வைத்தான். அப்ப அவனுடைய ஊழியத்தை அப்பொழுதே அவன் தொடங்கி விட்டான். அது மட்டுமல்ல, அவர்கள் அந்த பேச்சை கேட்டு அவர் எல்லாருக்கும் ஒரே கலக்கம். ஏனென்றால் அங்கே என்ன செய்யறாங்க, நம்ம எதை நினைத்து இவரை பயன்படுத்தினோமோ இவர் அதே தேவனை பறிக்கீடு செய்கிறாரே, அதே மனிதனை குறித்து இவர் பிரசங்கிக்கிறாரே, அவரை குறித்து இவர் சாட்சி சொல்கிறார்களே என்று அவர்கள் கலக்கம் அடைந்தார். ஆனா தேவன் என்ன செய்தார், அவரோடு கூட இருந்து அநேக காரியங்களை செய்தார். சரி, இப்போ பாருங்க, நீங்க அது மட்டுமல்ல, நீங்க ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்னு பாருங்க, பேதுருவோடு கூட தேவன் அதே காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீங்க வாசித்தீங்கன்னா வாசிங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீ யோப்பா பட்டணத்துக்கு பாருங்க, இங்க பேதுரு என்கிற சீமோனை கூட்டிட்டு வா என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அங்கே இத்தாலியா பட்டணத்தில் இருக்கிற கொர்நேலியோ என்கிற தேவ மனுஷனுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். அப்போ கொர்நேலியா தன்னுடைய
பணிவிடைக்காரர்கள் அனுப்புறப்போ அங்கே பேதுரு ஒரு சொப்பனம் காண்கிறார். 9ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறப்போ அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அங்க என்னவாமா பாருங்க, அங்கே வானத்தில் இருந்து வானம் திறக்கப்பட்டு 4 முனைகளிலும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி வந்திருக்கிறது. அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதை போல ஒரு ஒரு சொப்பனத்தை காண்கிறாராம். அது மட்டுமல்ல, அந்த சொப்பனத்திலே அது சொல்லுது, பேதுருவே எழுந்து அடித்து புசி என்று சொல்லும் பொழுது, அதை அடைச்சு கொண்டு அதை புசி என்று சொல்லும் பொழுது பேதுரு சொல்றாரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றை நான் புசிப்பதில்லை என்று சொல்றார். ஏனென்றால் அவர் அதை அறிந்து கொண்டார். அது எதற்காக அடையாளமா இருக்கிறது? 4 கால்கள் உள்ள ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், இது ஒரு மனிதர்களுக்கு குறித்த ஒரு அடையாளமாக இருக்கிறது. தேவன் எப்பொழுதுமே இயற்கையோடு தன்னுடைய ஜனங்களை அவர் ஒப்பிட்டு பேசுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தேவன் சுத்தமாக்கியதை நீ தீட்டாக எண்ணாத என்று சொல்றார். 2ஆம் முறையும் அப்படியே வந்தது, 3ஆம் முறையும் அப்படியே வந்தது. அப்போ இந்த தரிசனத்தை குறித்து 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் தனக்குள்ளே சந்தேகப்பட்டு கொண்டிருக்கலே, கொர்நேலியே தனக்கு அனுப்பப்பட்ட அந்த மனுஷர்கள் அங்கே பேதுரு வீட்டுக்கு வந்து சொல்றாங்க. அப்போ 22ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறோம் யூத ஜனங்கள் எல்லோரும் நற்சாட்சி பெற்றவனாகிய கொர்நேலி என்பவன் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய இடத்திலே வரும்படி உமாலே சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி தேவதூதனாலே தேவ யதர்த்தனமாய் கட்டளை பெற்றார் என்று சொல்லி அங்கே காத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அங்கே பேதுரு அவர்களோடு புறப்பட்டு அந்த பட்டணத்துக்கு செல்லுகிறார். அங்கே கொர்நேலியே கூட இருந்து அங்கே பேசுற பொழுது அங்கே தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறார். அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாராமா? வாசிங்க, 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஏனென்றால் எந்த ஜனத்திலாகிலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று அறிந்திருக்கிறேன். எல்லோருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிவிக்கிறீர்களே என்று சொல்லி அங்கே பேதுரு இந்த காரியங்களை பேசிக்கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, 42 நீங்க பார்க்கிறப்போ பாருங்க, அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் சாட்சி ஒப்புவிக்கும் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்திலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவரை கொடுத்தே சாட்சி சொல்லி இருக்கிறான். அப்போ ஒரு மனிதன் அங்கே அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்திலே நாம் பாவ மன்னிப்புக்கென்று நாம் ஞான ஸ்நானம் பெறுவது நமக்கு கொடுக்கப்பட்ட காரியமாக இருக்கிறது. அதனாலதான் அங்கே 47ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, நம்மை போல பரிசுத்தாவி பெற்ற இவர்களும் ஞான ஸ்நானம் பெறாதபடி தண்ணீருக்கு விலகலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்திலே அவர்களை அங்கே ஞான ஸ்நானம் கொடுக்கதை பார்க்கலாம். ஆகவே பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டுமல்ல, பேதுருவையும் ஆண்டவர் என்ன செய்தார்? புறஜாதிகளுக்காக உள்ளே அனுப்பி, புறஜாதிகளுக்கு பேதுரு முதலாக கொர்நேலியா வீட்டிலிருந்து அந்த காரியத்தை துவங்குகிறார். அதான் முதலாக புறஜாதிகளுக்கு சென்ற ஒரு ஆசீர்வாதமான காரியம். அதனாலதான் பாருங்க, இந்த கொர்நேலியோ நமக்கு மிக முக்கியமான ஒரு தேவ மனுஷன். ஏனென்றால் இந்த கொர்நேலியோ பாருங்க, அந்த பட்டணத்தில் இருக்கிற அங்கே நீங்க 24ஆம் வசனத்துல நீங்க வாசிப்போம். 24ஆம் வசனம், அப்போஸ்தலர் 10:24 நீங்க வாசிக்கலாம். சிநேகிதரையும்
போதும். பாருங்க, இந்த கொர்னேலியோ என்ன செய்தாராமா? தன்னுடைய உறவினர்களையும், இவன் யாரவன்? இத்தாலியாவிலே உள்ள நூற்றுக்கதிபதி அவன். இவன் ஒரு இத்தாலியன், அவன் ஒரு இஸ்ரவேலன் அல்ல. நீங்க 1ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, இத்தாலியா பட்டணத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்னேலியோ என்கிற ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அப்போ தேவன் பாருங்க, அங்கே இந்த மனிதனை சந்தித்து இவன் என்ன செய்கிறான்? தான் மட்டுமல்ல, தன்னுடைய உறவின் முறையினர்களையும், தன்னுடைய விசேஷித்த, இன்னைக்கு பாருங்க, அதனாலதான் இன்னைக்கு அநேகர் பாருங்க, உன்னுடைய நண்பன் யார், உன்னை அடையாளம் சொல்லுகிறேன்னு சொல்லுவோம். அப்ப நீங்க உங்களுடைய நண்பர்களை அங்கே அங்கே தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நடத்துவதற்காக தேவன் உங்களை இந்த பூமியில வைத்திருக்கிறார். நீங்க எப்படி ஒரு பரிசுத்தத்தோடு உண்மையோடு அங்கே தேவனுடைய பிள்ளையாக இந்த பூமியிலே தேவனுக்கென்று சாட்சியாக நிற்கிறீர்கள் என்று தேவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் மூலமாக தேவன் தன்னுடைய வார்த்தையை, தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவேதான் பாருங்க, நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? நம்முடைய உறவின் முறைகளையும், நம்முடைய நண்பர்களையும், அங்கே அருகில் இருக்கிற எல்லாரிடத்திலையும் தேவனை குறித்து நம்ம பேச வேண்டியது நமக்கு கடமையாயிருக்கு. அந்த காரியத்தை முதல் அங்கே கொர்னேலியோ செய்தார். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு ஆசீர்வாதமான, ஒரு அடையாளமான காரியமாக இருக்கிறது. இப்படியாக அங்கே தேவனுடைய வார்த்தையானது புறப்பட்டு சென்று அங்கே இஸ்ரவேலர்களுக்கு இருந்த அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நமக்கு வந்தது. இப்போ இந்த கடந்த 2000 ஆண்டுகளாக இந்த காரியம் வந்தது. இது எப்படி வருகிறது பாருங்க நமக்கு. வாசிங்க, எபேசியர் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இது எப்படி இருக்கிறதாமா? வாசிக்கலாம். எபேசியர் 3:8 வாசிப்போம். சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 3:8. பாருங்க, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய போதும். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அங்கே தேவனுடைய அளவற்ற ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் புறஜாதிகளிடத்திலேயும் செல்ல வேண்டும். ஆமென். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்போ ஆசீர்வாதம் என்றால் இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க? இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதம், இந்த உலகத்திலே அங்கே பெரிய பணக்காரர்களாக, பெரிய கோடீஸ்வரர்களாக, அங்கே நிலம், அங்கே அங்கே நகை, பவுன், பணம், காசு, நண்பர்கள், அப்படி என்று இருக்கிறதெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஆசீர்வாதமே அல்ல. அதெல்லாம் இம்மைக்குரிய காரியங்கள். அது இந்த மண்ணோட மண்ணாய் போய்விடும். ஒரு மனிதனிடத்துல எத்தனை கோடி பணம் இருந்தாலும் சரி, எத்தனை ஏக்கரா நிலம் இருந்தாலும் சரி, எத்தனை அல்லது பதவியில் இருந்தாலும் சரி, அதெல்லாம் மண்ணோடு மண்ணாய் போய்விடும். அந்த ஆசீர்வாதம் அல்ல, அது மறுமைக்குரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எடுக்க முடியாத, நம்மை விட்டு போகாத ஒரு ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தனது கிறிஸ்துவரிடத்திலிருந்து கிடைக்கிறது. அது என்னவாமா பாருங்க, எபேசியர் 1:7 சொல்லுது. அவருடைய வாசிங்க, 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1:6 வாசிக்கலாம். எபேசியர் 1:6 வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் தம்முடைய அந்த தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை, யாரு? புறஜாதிகளாகிய நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் முன் குறித்திருக்கிறார். ஆமென். இப்ப நம்ம யாரா இருக்கிறோமாமா? சுவிகார புத்திரர். சுவிகார புத்திரன்னா என்னது? தத்தெடுக்கிறது. பிரஜாதிகள் ஆகி இருந்த நாம் அடாப்ஷன், இதுக்கு பேர் தான் சுவிகாரம். என்னது சுவிகாரம் என்னதுன்னா அதனுடைய அர்த்தம் நீங்க ஆங்கிலத்தில் வாசிக்கிறப்ப இட்ஸ் அடாப்ஷன். தேவன் நம்மை என்ன செய்து கொண்டார்? தத்தெடுத்து கொண்டார், தன்னுடைய மகனாக, தன்னுடைய மகளாக. இந்த பூமியிலே நாம் உலகத்திலே, உலக காரியங்களிலே, உலக வழிபாடுகளிலே இருந்த நம்மை தேவனுடைய பிள்ளைகளாகும்படி
நம்மை சுவிகார புத்திரராகும்படி என்ன செய்து கொண்டாராமா? நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆமென். அதைத்தான் அங்கே ரோமர் 8 நம்ம வாசித்தோமோ, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானுமாக்கிறார். அப்ப தேவன் நம்மை முன்குறித்து நம்மை அழைத்து நம்ம சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது நம்மை இப்பொழுது என்ன செய்தார்? அவருடைய ரத்தத்திலே கழுவி அந்த ரத்தம் நம்மை நீதிமானாக்குகிறது. அது மட்டுமல்ல, எவர்களை நீதிமானாக்கினோர் அவர்களை மகிமைப்படுத்துகிறார். இந்த பூமியில நம்மை மகிமையாக வச்சிருக்கிறார். என்ன மகிமை? அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்து, இந்த ஒரு கால் நம்ம இந்த பூமியில மரித்து போனாலும் நாம் மறுபடியும் உயிரோடு எழுந்து தேவனோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிற அந்த நித்திய ஜீவன், அது அழிவில்லாத ஜீவன் இப்ப நமக்குள்ள இருக்கு. அது எப்படி நமக்குள்ள வந்ததுன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே நமக்கு கிடைத்தது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறவர். ஆகவே அந்த ரத்தம் நம்மை கழுவும் பொழுது, அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த நித்திய ஜீவனுக்கு அடையாளமாக அந்த ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். நம்ம அவருடைய சுவிகாரர் ஆகிறோம். பாருங்க, 7ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். இது எப்படி? இட்ஸ் காட் கிரேஸ். அந்த கிருபையினுடைய ஐஸ்வர்யம், அது ஒரு ஐஸ்வர்யம். அது எப்படிப்பட்டதாமா? அது ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கிறது. பாருங்க, இங்க 2 ஐஸ்வர்யத்தை குறித்து சொல்றாரு. ஒரு ஐஸ்வர்யம் என்னது? பரிசுத்தவான்களுக்குரிய அந்த அளவில்லாத ஐஸ்வர்யத்தை, கிறிஸ்துனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை, நம்மை பரிசுத்தவான்களாக்குவதற்கான ஒரு ஐஸ்வர்யமும், சுவிசேஷத்தை பெறுவதற்கான அந்த கிருபையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் எப்படி இருக்குதாமா? இவருடைய இரத்தத்தினாலாகிய பாவ மன்னிப்பாகிய அந்த மீட்பு. நம்ம இப்பெல்லாம் யாரா இருக்கிறோம்? we are redeemer. நம்ம மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்மை மீட்ட, அவர்தான் ரெடீமரா இருந்தாரு. நம்மை என்ன செய்திருக்கிறார்? நம்மை ரெடீம் ஆக்கி இருக்கிறார், நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது என்ன செய்கிறதாமா? அந்த கிருபை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் அது நம்ம ஒவ்வொரு இடத்திலையும் பெருகும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறாராமா. பாருங்க, அதைத்தான் சொல்றாரு, காலங்கள் நிறைவேறும் பொழுது நியமித்தபடி பரலோகத்திற்கு பூலோகத்திற்கு சகலமும் கிறிஸ்துவுள்ளே கூட்டப்பட வேண்டும். அதனாலதான் என்ன செய்யப்பட்டிருக்காமா? 13ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். இப்போ தேவன் என்ன செய்கிறார்? அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம், ரட்சிப்பு என்றால் என்ன, மீட்பு என்றால் என்ன, பாவ மன்னிப்பு என்றால் என்ன, ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மரிக்க வேண்டும், ஏன் அவர் எனக்காக மரிக்க வேண்டும், ஏன் என்னை முன்குறித்திருக்கிறார், ஏன் என்னை அவர் தெரிந்தெடுத்தார், ஏன் என்னை சுவிகார புத்திரமாக்கினார், ஏன் என்னை அவருடைய ஆசீர்வாதத்திலும் ஐஸ்வர்யத்தினாலும் நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார் என்று அந்த புத்தி, அந்த ஞானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். இது புறஜாதிகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமாக. அதைத்தான் அங்கே கொலோசியர் 1:27 சொல்றாரு பாருங்க பவுல். வாசிங்க, கொலோசியர் 1:27 வாசிக்கலாம். கொலோசியர் 1:27 எபேசியருக்கு முன்னால இருக்கு. பாருங்க, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கைக்காக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். ஆமென். பாருங்க, இப்போ தேவன் என்ன செய்கிறாராமா? புறஜாதிகளாகிய நாம் அந்த ஒரு பெரிய ரகசியத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். என்ன ரகசியமாமா? தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு அதை யார் என்று தெரியப்படுத்த அவர் சித்தமாயிருந்தார், அவர் விரும்பினார். அது சித்தம் என்றால் இந்த விருப்பம். அது என்னவாமா? கிறிஸ்துவானவர்.
அந்த மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார். ஆமென். அதனாலதான் அங்க 25ஆம் வசனம் சொல்லுவாங்க, ஆதி காலங்களுக்குள்ளும் தலைமுறை தலைமுறையாக மறைவாயிருந்த இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறார் தேவன் நமக்கு. ஆமென். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் பிரஜாதிகளாகி நமக்கு அவருடைய நம்பிக்கையை குறித்தும் அவருடைய வார்த்தை குறித்தும் அவருடைய மகிமையை குறித்தும் ஆசீர்வாதங்களை குறித்தும் ஐஸ்வர்யங்களை குறித்தும் ரகசியங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இப்போ நீங்க கவனமா கவனிக்க வேண்டும். இப்பொழுதுதான் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல போறேன். இப்போ நாம் புறஜாதிகளாக இருந்தோம். எப்படி அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் தேவனை அறியாத இருந்த பொழுது தேவன் ஆபிரகாம் மூலமாக அழைத்து அவர்களை தனியாக பிரித்தெடுத்து அவர்களை ஆபிரகாமுக்கு அங்கே தேவன் சந்தித்ததற்கு அடையாளமாக விருத்த சேதனத்தை கொடுத்து பிறகு மோசேயை அனுப்பி நியாயப்பிரமாணத்தையும் அவர்களுக்கென்று ஒரு ஆலயத்தையும் அவர்களுக்கென்று நியமங்களையும் கொடுத்து அவர்கள் அதை கீழ்ப்படிந்து அநேகர் தவறி விழுந்ததினாலே மரணமும் அங்கே அவர்களுக்கு குழப்பமும் போராட்டமும் வந்து இன்றைக்கு அவர்கள் அங்கே அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அதை போல கவனமா கேளுங்க. இன்றைக்கு புறஜாதிகளாகிய நாம் இந்த உலகத்திலே அடிமைகளாக இருந்த நம்மை அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக பிரித்தெடுத்து நம்மை உள்ளே அழைத்து அந்த இஸ்ரவேலர்களுக்கு என்னென்ன காரியத்தை கொடுத்தாரோ அதை நமக்கும் கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம யாரு கிடையாதாமா? வாசிங்க, இதே கொலோசியர்ல சொல்லுது. வாசிங்க, கொலோசியர் 3 வாசிங்க, 3:11 வாசிங்க. 3:10 இருந்து வாசிக்கலாம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு பாருங்க, இப்ப நீங்க யாரா இருக்கிறாங்களாமா? நம்மை சிருஷ்டித்த அந்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான அந்த பூரண அறிவை உடைய நீங்க ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நீங்க யாரு கிடையாது. கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதி என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லோரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். ஆமென். அப்போ இப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ள என்ன கிடையாது? இவன் இந்த ஊர் அந்த ஊர், இந்த மனிதன் அந்த மனிதன், இவன் ஏழை பணக்காரன், இவன் இந்த ஜாதி அந்த ஜாதி, இவன் இங்கிருந்து வந்தவன் அங்கிருந்து வந்தவன், இப்படி எதுவும் கிடையாது. நீங்க எல்லோரும் என்ன இருக்கிறீங்களாமா? கிறிஸ்துவுக்குள்ளாக பிரித்தெடுக்கப்பட்ட நீங்க கிறிஸ்துவை உடையவர்களாக இருப்பதனால தான் உங்களை கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. இப்போ இங்க எந்த மொழியோ பாஷையோ அல்லது எந்த ஒரு அடையாளமும் அல்ல, நாம் தேவனாலே முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரே ஒரு அடையாளம் தான் இங்க இருக்க. ஆகவே இந்த அடையாளத்தை நாம் இழந்து போகக்கூடாது. ஏன் இதை நான் முக்கியமா சொல்றேன் என்றால், அன்றைக்கு அவர்கள் இஸ்ரவேலர்கள் அவர்களுக்குத்தான் அந்த ஆராதனைகளும் முறைமைகளும் அங்கே தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் இருந்தது. ஆனால் அவர்கள் அதற்கு கீழ்ப்படியாமல் அதை மீறி நடந்து உலகத்தானை போல உலக வழிபாடுகளிலேயும் உலக காரியங்களிலேயும் பின்வாங்கி போனது போல இன்றைக்கு புறஜாதிகளும் மறுபடியுமாக அந்த பின்வாங்குற காரியங்களிலே நாம் ஈடுபடும் பொழுது அது நம்மை மரணத்திற்கு உள்ளாக்கி விடுகிறது. அது நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்து அது ஒரு பிசாசனுடைய தந்திரமாக இருக்கிறது. ஆகவேதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசிங்க. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. கொலோசியர் 3:1 வாசிக்கலாம். பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் எனக்காய் மரித்தார், நான் அவரோடு கூட மரித்தேன், என்னுடைய பழைய பாவங்கள் மரித்தது, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பொழுது என்னுடைய பாவமும் என்னுடைய சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மரித்து அவர் எழுந்ததை போல நானும் இப்பொழுது எழுந்திருக்கிறேன் என்று அப்படி நீங்க எழுந்தது உண்டானால்
தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். இப்ப நீங்க மேலானவைகளைத்தான் பார்க்க வேண்டும். இந்த பூமிக்குரிய காரியங்களை நீங்க பார்க்க கூடாது. இவன் இந்த ஜாதி, இவன் இந்த மதம், அவன் அது, இவன் இது என்று சொல்லி ஒரு அடையாளத்தை, ஒரு முத்திரையோ நம்ம குற்றிக்கொள்ளக்கூடாது. நீங்கள் எதை தேட வேண்டும்? மேலானவைகளை தேட வேண்டும். அதுமல்ல, பூமிக்குள்ளவைகளை அல்ல, மேலானவைகளிலே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் என்ன ஆகிவிட்டீர்கள்? மரித்தீர்கள். எதற்கு மரித்தீர்கள்? உலக வழிபாடுகளை. உலகத்திலே மதம், ஜாதி, இனம், அங்கே மொழி, பாஷை என்று இன்றைக்கு அநேக பிரிவினைகளை ஜனங்கள் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது கிடையாது. அதை தேவன் மிகவும் எச்சரித்து சொல்றார். அதனாலதான் பாருங்க, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படும்படுவீர்கள். நீங்கள் மகிமையிலே நீங்க வெளிப்படுவீர்கள் என்று சொல்லி அதை சொல்றாரு பாருங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை இவைகள் பூமியில் உண்டானவைகள். அவைகள் உங்க அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இந்த பூமியை தேவன் ஏன் அழித்து போடுகிறார்? ஏன் இந்த பூமியை தேவன் அக்னியிலே அழிப்பார் என்று சொன்னார்? ஏன் இன்றைக்கு இந்த பூமியிலே இத்தனை போராட்டங்கள், குழப்பங்கள்? இங்கே ஏழை பணக்காரன், அங்கே பெரியவன் சின்னவன், இவன் அவன் என்று ஜாதி ரீதியாய், மத ரீதியாய் இன்றைக்கு பிரிவினைகளும் போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், தங்களுக்கென்று ஒரு கொள்கைகளையும் கோட்பாடுகளையும், தங்களுக்கென்று அங்கே ஜாதிகளையும் மதங்களையும் இனங்களையும் பிரித்து கொண்டு அதை விட்டு வெளியே வராதபடி தங்களை இறுக பிடித்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட உலக வழிபாடு. ஆகவேதான் பாருங்க, இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா அந்த உலக வழிபாடுகள், அந்த உலக காரியங்களிலே இருக்கிறார். அதனாலதான் இந்த பூமியை தேவன் என்ன செய்ய போகிறார்? தன்னுடைய கோபத்தினாலே அவர் அழிக்கப் போகிறார். சொல்லப்பட்டிருக்கு பாருங்க 8ஆம் வசனம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாது. தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் இவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷையும் அவருடைய செய்கைகளையும் களைந்து போட்டு. இப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நீங்க ஒரு கிறிஸ்தவர்கள் தான். உங்களுக்குள்ள என்ன கிடையாது? எந்த விதமான ஒரு ஜாதியோ அல்லது எந்த விதமான உலக வழிபாடுகளோ அல்லது எந்த விதமான உலக காரியங்களோ இருக்கக்கூடாது. இவைகளை நீங்கள் களைந்து போட்டு இப்ப என்ன இருக்கிறீங்களாம்மா? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூர்ண அறிவுள்ள புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொண்டீர்கள். அதனாலதான் இப்ப யாரு கிடையாது? நீங்க கிரேக்கனோ யூதனோ விருத்த சேதனம் உண்டோ இல்லையோ என்றல்ல, புறஜாதிகளிலேயும் புறதேசத்தான் என்றோ அடிமை என்றோ சுவாதீனம் என்றோ இல்லை. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறீர்கள். அதனாலதான் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அங்கே ஒரே ஒரு காரியம் தான் இருக்கிறது. நம் அனைவரும் சமம். நம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள். நமக்குள்ளாக எந்த விதமான காரியங்களும் கிடையாது. இதை ஏற்றுக்கொண்டு இதன்படி ஜீவிக்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். இதை மறுத்து அல்லது இப்படி உலக காரியங்களில் உலக மனிதர்களை பிரியப்படுத்த உலக காரியங்களின்படி செய்கிறவன் அவன் தேவனுக்கு பிரியமாய் அல்ல, தனக்கே பிரியமாக நடந்து கொண்டு இந்த பூமியிலே தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய நடவடிக்கைகளால் அவன் அவிசுவாசியாக இருக்கிறான். தன்னுடைய கிரியைகளினால் அவன் அவிசுவாசியாக இருக்கிறான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் கிரியைகளை நான் என்ன செய்கிறேன்? ஒவ்வொன்றாக நான் நியாயந்திருப்பேன். அன்றைக்கு எப்படி அந்த இஸ்ரவேலர்கள் அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் அங்கே சிதறடிக்கப்பட்டு அழிந்து போனார்களோ, அங்கே ஒன்றுமில்லாமல் போனார்கள், அதை போல பிரஜாதியாளாகிய நாமும் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்ட காரியத்தை கேட்காதபடி நாம் இந்த உலக காரியங்களிலே உலகத்தின்படி நாம் ஜீவிக்கும் பொழுது தேவன் பிரஜாதிகளில் இருந்து விரைவிலே தன்னுடைய சுவிசேஷத்தையும் தன்னுடைய ரட்சிப்பையும் தன்னுடைய மீட்பையும் எடுத்து போய் மீண்டுமாக அந்த இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்க போகிற காலம் வெகு விரைவிலே வரப்போகிறது. வெகு சீக்கிரம் அது நடைபெற போகிறது. அதைத்தான் அங்கே பிரஜாதிகளின் துவக்கமும் முடிவும் என்று இந்த செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அதைத்தான் அங்கே ஆண்டவர் சொல்லாரு பாருங்க. நீங்க வாசிங்க 1 பேதுரு 4:3 பேதுரு எச்சரிக்கிறார். ஏனென்றால் பேதுரு தான் துவங்கி கொண்டு வந்தார். பிரஜாதிகளுக்குள்ளாக சென்று
கொர்நேலிய மூலமாக செய்தி கொடுத்து வந்தவர். இப்பொழுது அதே பேதுரு நம்மை எச்சரிக்கிறார். வாசிங்க 1 பேதுரு 4:3 வாசிக்கலாம். பாருங்க, சென்ற வாழ்நாள் அப்படின்னு என்னது? ஆண்டவரை அறியாததற்கு முன்பு அந்த வாழ்நாள் காலத்திலே பாருங்க, நாம் புறஜாதிகள் எப்படி இன்னைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படி நாம் இஷ்டத்தின்படி நாம் நடந்து கொண்ட போதும் துரிச்சைகளையும் பாருங்க, இதெல்லாம் தேவனுக்கு முன்பான அருவருப்பான காரியங்கள். இங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் இப்படி செய்து கொண்டோம். நம்முடைய முன்னோர்கள் இதை செய்து கொண்டு வந்தார்கள். அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறது. அதைத்தான் சொல்ல பாருங்க, அந்த துன்மார்க்க உலை. அது எப்படிப்பட்டது? உலைனா என்னது? சேறு. அது துன்மார்க்கம் பிடிச்ச அந்த சேற்றிலிருந்து அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். இன்னைக்கு ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளை தூஷிப்பதும் தேவனுடைய பிள்ளைகளை அங்கே கேலியும் கிண்டலும் பரியாசம் செய்வது என்னது? அவர்களைப் போல நீங்கள் அந்த துன்மார்க்கத்தில் இல்லாதபடி ஒரு பரிசுத்தத்தோடு, ஒரு பயத்தோடு, ஒரு ஒழுக்கத்தோடு, ஒரு உண்மையோடு, தேவனுக்கு பிரியமாக, அது மட்டுமல்ல எல்லாரையும் சமமாக, எல்லா மனிதர்களையும் நீங்கள் நேசிக்கிற அந்த தேவ அன்பு, அதுதான் தேவ அன்பு. அதனாலதான் கிறிஸ்தவ மார்க்கம் அன்பின் அடிப்படையில் உள்ளது. அது எல்லா மனிதனையும் ஒரே மனிதனாக, எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள், எல்லோரும் தேவனாலே அங்கே இந்த பூமியில கொண்டு வரப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் தேவனை அறியாமல் அங்கே தேவனுக்கு புறமான காரியங்களை செய்து கொண்டு வந்து தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை செய்து வருகிறதுனால் தேவன் அவர்களை அழிக்கப் போகிறார் என்ற அந்த பயம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் நாம் அவர்களை எச்சரிக்கிறோம். தேவன் அந்த பூமியை அழிக்கப் போகிறார், தேவன் அதை தன்னுடைய அக்கினியினாலே அழிக்கப் போகிறார், நீங்கள் ஜாக்கிரதையாய் மனம் திரும்புங்கள் என்று நம்ம சொல்லுகிறோம். பாருங்க, அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி துன்மார்க்க உலையில நீங்கள் விழாமல் இருக்கிறது அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். அங்கே சொல்றார் பாருங்க, உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தோர்களையும் நியாயந்தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி 7ஆம் வசனம் சொல்றார் பாருங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, அதனால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருந்து அன்பு திரளான பாவங்களை மூடும். அது மட்டுமல்ல, முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் என்கிறார். இப்ப உங்களிடத்தில் வருகிறவர்களை, அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்களை நீங்கள் முறுமுறுப்பில்லாமல் உபசரிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் ஹானர் பண்றதுல அதான் தவறு செய்கிறாங்க. இவர்கள் இப்படி, அவர்கள் அப்படி, அது இது என்று. நீ எந்த மனிதனையும், அவன் தவறான மனிதன், அங்கே உங்களோடத்தில் தவறாக நடந்து கொள்கிறவனை தவிர மற்றவர்களிடத்தில் நீங்கள் எல்லாரையும் உபசரிக்க வேண்டும். தவறு செய்கிற இடத்துல நம்ம அனுமதிக்க கூடாது. நம்மை கொலை செய்கிற நோக்கத்தோடு, குற்றம் செய்கிற நோக்கத்தோடு வர்றவங்கள நீங்க ஒன்றும் அது கூட நீங்க ஆர்டர் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன செய்தாரு? தன்னை காட்டி கொடுக்கிற இடத்துல அங்கே அவர் என்ன செய்தார்? முத்தம் கொடுத்து செய்தார். அந்த அளவுக்கு அந்த தேவன்பு நமக்குள் இருக்க வேண்டும். ஆனால் அவர் என்ன செய்தார்? பாவம் செய்த பொழுது அந்த பாவத்தை கண்டித்தார். அப்ப நம்ம பாவத்தை கண்டிக்க வேண்டும். அந்த அக்கிரமக்காரர்களையோடு சேர்ந்து நாமும் அக்கிரமமான கிரியைகளை செய்யக்கூடாது என்று நம்மை அவர் எச்சரிக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபைகளை ஈவுகளை பகிர்ந்து கொண்டு நல்ல உக்கரனைக்காலை போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். நல்ல உக்கரக்காரனை போல நீங்க இருக்க வேண்டும். உக்கரக்காரனா என்னது? கணக்கு கேட்கறவன மாதிரி கரெக்டான ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். எது சரி எது தவறு என்று நீங்க நிதானிக்க தேவன் உங்களுக்கு அந்த ஞானத்தின் ஆவியை தருகிறார், பரிசுத்தத்தின் ஆவியை தருகிறார், பயத்தின் ஆவியை தருகிறார். தேவனுக்கு பயப்படுகிற பயம், உலக மனிதனுக்கோ உலகத்துக்கோ பயப்படுற பயம் அல்ல. அதனாலதான் என்னது? உலக மனிதன் தான் உலகத்துக்கு, மற்றவங்களுக்கு, ஜனங்களுக்கு பயப்பட்டு, அதிகாரிகளுக்கு, அங்க மற்ற காரியங்களுக்கு பயப்பட்டு நடப்பான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்க தேவனுக்கு மட்டும் பயப்பட்டு நடந்தீங்கன்னா போதும். தேவன் உங்களை எல்லா இடத்திலையும் உங்களை கனத்தோடு வைப்பார். அப்ப இது எல்லாமே நான் ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், இது
தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த 2000 ஆண்டுகளாக தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இந்த ஆசீர்வாதம் வெகு விரைவிலே பிரஜாதிகளாகிய நம்மை விட்டு அது எடுபட்ட போகிறது. அதற்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள், ஒரு பயத்தோடு இருங்க. அதைத்தான் அங்கே கீழே 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாக இருக்கிறது. தேவனுடைய வீடு என்பது என்னது? உங்களுடைய இருதயம். நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அப்ப நியாய தீர்ப்பு உங்களுக்குள்ள இருந்து துவங்குகிறது. முந்தி நம்மிடத்துல அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத முடிவு என்னமாய் இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று பேதுரு நம்மை எச்சரிக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். இப்போ பிரஜாதிகளுடைய முடிவு எப்படி வரும் என்று இங்கே வேதத்துல இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கு. அதை நான் சொல்லி அங்கே கர்த்தருக்கு சித்தமானால் வரும் வாரங்களிலே அந்த தானியேல் குறித்தான செய்தியை நம்ம தியானிக்கலாம். ஏனென்றால் அந்த தானியேலிலே அந்த அன்றைக்கு இருந்த அந்த அரசர் நெபுகாத்நேச்சார் ஒரு பொற்சிலையை, ஒரு சிலையை காண்கிறார். அந்த சிலை இடத்திலே என்ன செய்யப்பட்டது, என்ன, அது எதை குறிக்கிறது, அது இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று வர நாட்களில் நம்ம தியானிக்கலாம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 11:1-2 வாசிங்க. கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். போதும். இந்த தேவனுடைய ஆலயமானது இன்றைக்கு எருசலேமிலே அது இன்றைக்கு அது பிரஜாதிகளாகிய அந்த முஸ்லீமுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. அந்த ஆலயத்தை அவர்கள் இன்றைக்கும் என்ன செய்து கொண்டு தொழுது கொண்டு அதை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார் வேதத்தின்படி. அப்போ இந்த ஆலயம் மீண்டுமாக ஒரு 42 மாதம் அளவுக்கும் மறுபடியுமாக இவர்கள் அங்கே அந்த ஆலயத்தை கைப்பற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் ஒன்று நடக்கப் போகிறது. அதற்கு முன்பாக இங்கே தேவனுடைய வருகை ஒன்று, ரகசிய வருகை ஒன்று இருக்கிறது. இந்த ரகசிய வருகை முடிவுக்கு பிறகு இந்த பூமியானது என்ன செய்யப்படுமாமா? நியாய தீர்ப்புக்குள்ளாக போவதற்கு முன்பாக, அந்த வெள்ளை சிங்காசனம் என்று ஒன்று வருவதற்கு முன்பாக இந்த பூமியானது முழுவதுமாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடந்து அது முழுவதுமாக அக்கினியிலே சுட்டரிக்கப்பட போகிறது. அப்ப இந்த 42 மாதம் என்பது ஒரு கால அளவை குறிக்கிறது. அதற்கு முன்பாக நடக்க வேண்டிய இந்த காலங்களிலே அது என்ன சொல்லப்பட்டது என்று தானியேலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வரும் நாட்களில் அதை குறித்து நாம் தியானித்து அது எப்படிப்பட்டதான ஒரு காரியமாக இருக்கிறது, அது இன்றைக்கு எந்த இடத்திற்கு வந்திருக்கிறது, இன்னும் என்ன நிறைவேற வேண்டி இருக்கிறது, அந்த காரியங்கள் நிறைவேறும் பொழுது தேவனுடைய வருகையானது, ரகசிய வருகையானது காணப்படும். அந்த ரகசிய வருகையிலே நாம் செல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு கால் நாம் மரித்தால் அந்த ரகசிய வருகையிலே தேவன் நம்மை மறுரூபப்படுத்தி எடுத்துக்கொள்ள செல்வார். பிறகு இந்த பூமியிலே தேவன் 1000 வருடங்கள் அரசாட்சி ஆளப் போகிறார். அதற்கு பிறகு ஒரு பெரிதான ஒரு காரியங்களை செய்து வெள்ளை நியாய தீர்ப்புக்கு பிறகு புதிய வானமும் புதிய பூமி என்று உண்டா. கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களில் அதை குறித்து நாம் தியானித்து இந்த புறஜாதிகளாகிய நமக்கு தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, கிருபை, இரக்கத்தை நாம் மறக்காதவர்களாக தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக என்று சொல்லி நாம் அதற்காக நன்றி சொல்லி அவருக்கு நாம் மகிமை கனத்தை செலுத்தி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலே உம்முடைய சத்திய வார்த்தையை வாசித்து தியானிக்கவும் அதனுடைய மகத்துவங்களை, மகிமையான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை குறித்து தேவன் கிருபையாய் நீர் எங்கள் மத்தியிலே
உடைய வார்த்தையின் மூலமாய் பேசிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் உம்முடைய வார்த்தையிலே அது நீர் எவ்விதமாய் கிரியை செய்ய போகிறீர் என்றும், அதை எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பிரஜாதிகளுக்கு எப்படி ஆண்டவரே நீர் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் மூலமாக காரியங்களை எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று எச்சரித்தீரப்பா. அது இன்றைக்கும் எங்களுடைய ஜீவியத்தில் எங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கிற பொழுது ஆண்டவரே உம்முடைய வருகை இன்னும் அதிசீக்கிரமாக இருக்கிறது என்று நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். இந்த நேரத்திலே அதனுடைய மகிமையான காரியங்களிலே அந்த பரிசுத்தமுள்ள ராஜ்யத்திலே பிரவேசிக்கத்தக்கதாக, நாங்கள் மறுரூபப்படத்தக்கதாக, பரிசுத்தாவினுடைய முத்திரையை தரித்து கொண்டவர்களாக, உம்முடைய நியாயத்தீர்ப்பு ஆண்டவரே, நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறது என்று சொல்லி நீர் எச்சரிக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீதிமானே அங்கே செல்வது அரிதானால் பாவியும் பக்தி இல்லாதவன் எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அது ஒரு பெரிதான ஒரு கடுமையான ஒரு காலம் வரப்போகிறதப்பா. ஒரு கொடிய காலம் வரப்போகிறது. ஒரு அக்கிரமத்தின் காலம், ஒரு மீறுதலின் காலம் ஒன்று வரப்போகிறது கர்த்தாவே. அந்த கேட்டுக்கு நாங்கள் தப்பிக்க தேவ இரக்கம் எங்களுக்கு தர வேண்டுமா? நாங்களும் உம்மோடு கூட என்னென்றைக்கும் ஜீவிக்கத்தக்கதாக தேவ தயவு எங்களுக்கு தர வேண்டுமா? நம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதியும். அந்த மகத்துவத்தை மகிமையை உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் பயத்தோடும் பரிசுத்தத்தோடும் உண்மையான உத்தமான இருதயத்தோடு இந்த பூமியிலே வாழ தேவ இரக்கம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.